அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வருகின்ற வசந்த பஞ்சமி வழிபாடு. நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் தொலைந்து நம்முடைய வாழ்க்கையில் வசந்தம் வீசுவதற்கான மிக அற்புதமான எளிய ஒரு வழிபாட்டு முறை தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். நாளை சரஸ்வதி தேவி அவதரித்த அற்புதமான வசந்த பஞ்சமி நாள். இந்த நாளில் நம்முடைய சேனலை ஏற்கனவே போட்டிருந்தோம். படிக்கின்ற குழந்தைகள் கண்டிப்பாக செய்யக்கூடிய சின்னதான ஒரு பூஜை முறைகள். நம்ம வீட்டில் இருக்க அம்மாவோ அப்பாவோ ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு குழந்தைங்கள புக்கு மட்டும் வச்சு அந்த இடத்துல பூஜையில் குழந்தைங்களை கலந்துக்க சொன்னாலே போதும். சரஸ்வதி தேவியோட எளிமையான ஸ்லோகங்கள் மந்திரங்கள் நீங்கள் உங்கள் வாயால் சொல்லுவீங்க. நல்லபடியாக அந்த ஒரு வித்தியாபியாசம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த அறிவு, அந்த கல்வி அறிவு, அந்த நல்லா ஆக்டிவாக இருக்கிற அந்த ஒரு விஷயங்கள், இது எல்லாமே நம்முடைய குழந்தைகளுக்கு சரஸ்வதி கடாட்சமானது பரிபூர்ணமாக கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த நாளில் நம்முடைய வீட்டில் செய்யக்கூடிய சில முக்கியமான ஒரு விஷயங்கள், அதாவது சுவாமி ரூமில் பண்ணக்கூடிய வழிபாட்டு முறைகள். இந்த வசந்த பஞ்சமி அன்னைக்கு இது வட இந்தியாவில் கொண்டாடப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு விசேஷம். இந்த வசந்த காலத்தில் அங்கே நல்ல மஞ்சள் நிற பூக்கள் ஃபுல்லாக அப்படி செழிப்பாக திரும்புகிற இடமெல்லாம் மஞ்சள் பூக்களாக இருக்குமா. அதனால தான் மஞ்சள் பூக்கள் சரஸ்வதி தேவி வச்சு அவங்க வழிபட்டதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படி நம்முடைய வீட்டில் நம்ம செய்யக்கூடிய அந்த சின்ன சின்ன வழிபாட்டுகளுக்கு கண்டிப்பாக மஞ்சள் நிற பூக்கள், நம்ம ஊரில் என்ன மஞ்சள் நிற பூக்கள் கிடைக்குதோ அந்த பூ வச்சு நீங்கள் வழிபட்டுறதுங்கிறது கூடுதலான விசேஷம். குறிப்பான ஒரு விஷயம் இன்றைக்கி இந்த பதிவில் ஷேர் பண்ணுறோம். அதாவது இந்த நாளில் நமக்கு தங்கம், அதாவது மஞ்சள் நிற உலோகம் என்னன்னு கேட்டிங்கன்னா தங்கம் தான். அந்த தங்கத்தை வச்சு நம்முடைய சுவாமி ரூமில் நீங்கள் பூஜை பண்ணால் கூட போதும். ஒரே ஒரு கிராம் சின்ன ஒரு குண்டுமணி தங்கத்தை வச்சு கூட மஞ்சள் நிற பூவோடு சேர்ந்து நம்ம நீங்கள் பூஜை பண்ணாலே போதும். கண்டிப்பாக குடும்பத்தில் தங்கம் சேருகின்ற யோகம், நமக்கு தங்கம் வாங்குகின்ற யோகம் வருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதுக்காக நாளைக்கு நம்ம தங்கம்லாம் வாங்க சொல்லலை. தங்கம் வாங்கிறதுங்கிறது நாளைக்கு விசேஷம், ஆனால் அது கட்டாயம் கிடையாது இப்போ இருக்க தங்கம் விற்கிற விலைக்கு. அதற்கு பதிலாக தான் நம்ம இந்த எளிய ஒரு வழிபாடுகள், நம்ம எவ்வளவோ என்னென்னவோ பூஜைகள் பண்ணியிருப்போம். ஆனால் இது மாதிரி விசேஷமான நாளில் விசேஷமான சின்ன ஒரு எளிய பரிகாரம் நம்முடைய வீட்டில் செஞ்சு பார்ப்போமே. கண்டிப்பாக அந்த தங்கம் மஞ்சள் உலோகமானது நம்ம வீட்டில் கண்டிப்பாக சேரத்துக்கான அந்த வாய்ப்புகளும் யோகங்களும் நிச்சயம் உருவாகுங்க. இதற்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, பூஜை அறையில் நம்ம தீபம் ஏற்றிடணும். எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய பூ தான் இப்போ படத்தில் காமிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, ஆவாரம் பூ. இந்த ஆவாரம் பூவானது நல்லா அப்படி பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு செழுமையாக எல்லா இடமும் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு பக்கத்தில் கிடச்சிருந்துன்னா இந்த பூவே நம்ம ஃப்ரெஷ்ஷாக கூட வாங்கி நாளைக்கு சுவாமி ரூமில் நீங்கள் வச்சு சரஸ்வதி தேவிக்கும் சரி நம்ம சொல்கிற வழிபாட்டுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ நிறைய பேர் சிட்டியில் இருக்காங்க, நிறைய பேருக்கு இந்த ஆவாரம் பூவினால என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்டவங்க அந்த நாட்டு மருந்து கடைகளில் கண்டிப்பாக இந்த ஆவாரம் பூவானது கிடைக்கும். அதாவது ட்ரை ஆவாரம் பூ அப்படி தனியாக உலர்ந்து இருக்கும், ஒரு சின்ன பேக்கெட்டில் விற்பாங்க. அப்படிப்பட்ட ஆவாரம் பூவை நீங்கள் வாங்கிட்டு நம்முடைய வீட்டில் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு சின்ன தங்க காயின் இருந்தால் எடுத்துக்கலாம். இல்லாட்டி நம்ம போட்டு உபயோகப்படுத்தின மோதிரமாக ஒரு தோடு ஏதாச்சும் இருக்கும் பார்த்திங்களா, அதை நல்லா மஞ்சள் தண்ணியால் கழுகிட்டு சுத்தப்படுத்திட்டு அதை சுவாமி ரூமில் இந்த பூக்கள் 2 வச்சுட்டு அதற்குள்ளே இந்த ஒரு கிராம் தங்கத்தை நீங்கள் வச்சு நாளைக்கு தீபம் ஏற்றிட்டு நீங்கள் நம்ம சரஸ்வதி தேவியை நீங்கள் வழிபட்டு பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு இந்த வசந்த பஞ்சமி நாளில் இந்த எளிமையான ஒரு சின்ன ஒரு விஷயம்தான் பண்ண போகிறோம். நம்ம பூ ஒன்று வாங்க போகிறோம், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நாணயத்தை வச்சு நம்ம ஒரு பூஜை பண்ண போகிறோம், அவ்வளோதான். இந்த ஒரு எளிமையான ஒரு பூஜைனா ரொம்ப பெரிய அளவில் கிடையாது. ஒரு தீபம் ஒன்று ஏற்றுறோம், பூக்கள்லாம் சுவாமிக்கு வைக்கிறோம், என்ன நைவேத்தியங்கள் நம்ம இருக்கோ அதை வச்சுட்டு சாமிக்கு இந்த சூடம் கற்பூரம் அந்த ஊதுபத்தி அதெல்லாமே காமிச்சிட்டு நம்ம வழிபட போகிறோம். ஆத்மார்த்தமாக எப்படி நம்ம இந்த தங்கம் வச்சு இந்த பூவோடு சேர்த்து மஞ்சள் நிற பூவோடு சேர்த்து வச்சுருக்கோமோ அதே மாதிரி குடும்பத்தில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு மங்களங்கள், குடும்பத்தில் எல்லா நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் வேண்டி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அதாவது நமக்கு நிறைய பேருக்கு கல்யாணத்துக்கு நகை வாங்கி வைக்கணும் ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஆனால் தங்கம் அதீத ஒரு விலையில் போயிட்டுருக்கு. அப்படி தங்கம் அது உள்ள என்ன விலை ஏறினாலும் மக்கள் வாங்கிட்டு தான் இருக்கோம். அப்படி அதை வாங்குவதற்கான பணம் நம்ம கிட்ட பெருகுனா கண்டிப்பாக
கண்டிப்பாக நம்ம வாங்குவோம் பார்த்தீங்களா? அப்படி அந்த பணங்கள் பெருகணும், வருமானங்கள் பெருகணும், அப்படி நம்முடைய வீட்டில் தங்க நகைகள் வாங்கி கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வேண்டிட்டு சின்ன ஒரு பரிகார முறை தானே, கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வீட்டில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு, நல்ல ஒரு பணவரவு, தங்க நகைகள் சேர்றது, இல்லை அடகு நகைகள் கூட நமக்கு இருக்கலாம், அதை கூட ரொம்ப வருஷமாக இருக்கலாம், அந்த நகை கூட எங்களுக்கு மீட்டு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கூட நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் வேண்டி பாருங்கள். இந்த ஆவாரம் பூவுக்குன்னு சொல்லிட்டு சில சூக்ஷ்மமான ஒரு விஷயம் இருக்குங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆவாரம் பூ வச்சு யார் ஒருத்தங்க இப்படி பூஜையில் வச்சு வழிபடுறோமோ கண்டிப்பாக நமக்கு தங்கத்தை அதை ஈர்த்து கொண்டு வந்து நம்மக்கிட்டே கொடுக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் சின்ன இந்த ஒரு பரிகார முறை தான், கண்டிப்பான ஒரு சின்ன எளிமையான பூஜையை மட்டும் நீங்கள் செஞ்சு ஆவாரம் பூ வச்சு நீங்கள் ஆத்மார்த்தமாக வேண்டி பாருங்கள். உங்களுக்கு அந்த ஒரு நம்ம வைக்கக்கூடிய அந்த நேரமும் அந்த ஒரு ப்ரேயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு இறை வழிபாடே உங்கள்கிட்ட தங்கம் வாங்கணும், அடகு நகை மீட்கணும் யார் நம்ம நினச்சி வேண்டி கேட்குறோமோ அந்த விஷயங்கள் கூடிய சீக்கிரத்தில் நமக்கு அந்த வாங்கிறதுக்கான யோகங்கள் கண்டிப்பாக நம்ம வீடு தேடி வரும். அதே நேரம் இப்போ இது மாதிரி இப்போ ஃப்ரெஷ்ஷான பூவாக இருந்தால் நமக்கு வச்சுட்டு நம்ம தூக்கி போடலாம். இப்போ உலர்ந்த பூக்கள் நம்ம சுவாமிக்கிட்ட வைக்கிறோம், அப்போ இப்படி இருக்குதான் என்னம்மா பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேக்கெட் ஃபுல்லாக வாங்கிறோம், நிறைய பூ வாங்கியிருக்கு அப்படிங்கிறவங்க வெள்ளிக்கிழமையில் நம்முடைய சுக்கிர ஹோரையில் இதே முறையில் அந்த ஆவாரம் பூ எடுத்துக்கோங்க. நம்மக்கிட்ட இருக்க 1 கிராம் தங்கம், அந்த ஏதாச்சும் ஒரு கோல்டு இருக்கும் பார்த்திங்களா, அதை வச்சு நீங்கள் சுவாமிக்கிட்ட மட்டும் வச்சு வேண்டிட்டு அந்த வெள்ளிக்கிழமையே நீங்கள் ராத்திரி அந்த ஆவாரம் பூவோட உள்ள அந்த நகையை உங்களுடைய பீரோவில் எடுத்து வச்சுருங்க. இவ்வளோதான். இப்படி வாரம் நீங்கள் செஞ்சு இந்த பூவை மட்டும் நீங்கள் எடுத்து மாற்றிட்டு இந்த எளிமையான பூஜை நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த பதிவுலேயே கமெண்ட்ஸில் நீங்கள் போடுவீங்க, தங்க நகை நாங்கள் வாங்கிட்டோமான்னு சொல்லி போடுவீங்க. ஏன்னா இந்த பூக்கு அவ்வளோ ஒரு அதீத ஒரு சக்தி இருக்குது. கண்டிப்பாக தங்கத்தை உங்கள்கிட்ட உங்கள் கையில் கொண்டு ஈர்த்து கொண்டு தரும். அதனால் நாளைக்கு உள்ள சக்தி வாய்ந்த இந்த வசந்த பஞ்சமி நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்னதான இந்த ஒரு மஞ்சள் பூ வழிபாடானது கண்டிப்பாக நமக்கு அந்த தங்கத்தை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வருங்க. அதே நேரம் நாளைக்கு வரக்கூடிய வசந்த பஞ்சமிக்கு நம்ம நாளைக்கு மாலை நேரத்தில் ஏற்றக்கூடிய ஒரு அற்புதமான தீப வழிபாடு, நவரத்தின விளக்கு அந்த பரிகாரம் போட்டிருக்கோம். கண்டிப்பாக செய்யுங்க. ஏன்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பிரச்சனைகள், எல்லா குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை 2 பிரச்சனை இல்லை, எல்லா விதமான பிரச்சனைகள், தோஷங்கள், இது எல்லாத்தையுமே நிவர்த்தியாகக்கூடிய அற்புதமான தீப வழிபாடு. நிச்சயம் நாளைக்கு இந்த எளிய முறையில் இந்த சின்ன சின்ன பூஜைகள் நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீட்டில் குடும்பத்தில் என்றைக்குமே நல்லதே நடக்கும். அதனால் இந்த ஒரு பதிவானது உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.